நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நடிகர் அதர்வா பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1989 வருடத்துல மே மாதம் 7ஆம் தேதி நடிகர் அதர்வா பிறந்திருக்கிறாங்க. நடிகர் அதர்வா தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி இந்திய நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவாங்க. இவங்க மறைந்த பிரபல நடிகர் முரளியோட மகன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2010ஆம் ஆண்டு வெளியான பானா கத்தாடி திரைப்படத்தின் மூலமா நடிகர் அதர்வா அறிமுகமானாங்க. 2013ஆம் ஆண்டு இயக்குனர் பாலாவின் இயக்கத்துல வெளிவந்த பரதேசி திரைப்படத்துல தேயிலை தோட்ட தொழிலாளியா நடித்ததற்கு சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை பெற்றாங்க. இவங்க நடிச்ச குறிப்பிடத்தக்க படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 2012 வெளிவந்த முப்பொழுது முன் கற்பனைகள், இமைக்காத நொடிகள், கணிதன், கத்தல கொண்ட கணேஷ் அப்படிங்கிற தெலுங்கு படம், அதுக்கப்புறம் DNA மற்றும் பராசக்தி இந்த படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா இயக்குனர் எம் ராஜேஷ் இயக்கத்துல அதிதி சங்கரோட இணைந்து ஒரு புதிய நகைச்சுவை திரைப்படத்துல நடிச்சு வராங்க. நடிகர் அதர்வாவோட பிறந்த நாளான இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய ஹிட் படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் டிவி சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த நாள் நிகழ்ச்சியில இப்ப நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தக்க தலைவர்கள்ல ஒருவரான திருநாவுக்கரசு அவர்கள். திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு மூத்த தமிழக அரசியல்வாதி. 1977 MG ராமச்சந்திரனால் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். தன்னோட 27வது வயதுல அறந்தாங்கி தொகுதியில போட்டியிட்டு தமிழக சட்டப்பேரவையின் துணை சபாநாயகராக பொறுப்பேற்றாங்க. எம்ஜிஆரோட அமைச்சரவையில 1980 இருந்து 1987 வருஷம் வரைக்கும் கைத்தறி தொழில்கள் மற்றும் வீட்டு வசதி போன்ற துறைகள்ல அமைச்சராக பணியாற்றினாங்க. வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு துறை இணை அமைச்சராக பதவி வகிச்சாங்க. புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி தொகுதிகளில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 2019 காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. அதிமுகவில தன்னோட பயணத்தை தொடங்கிய இவரு எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற தனி கட்சியை தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா பாஜகவுல இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. தற்போது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து 6 முறை வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்காங்க திருநாவுக்கரசு அவர்கள். கதிர் டிவி சார்பா அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.